ஹலோ நாங்கள் வருஷன் வெல்கம் டு வருஷன் சேனல். பொதுவாக நான் மே மாதம் அப்படின்னா ட்ரிப்புக்கு போவோம். அந்த மாதிரி நாளைக்கு என் ஃபேமிலியோட நான் ட்ரிப்புக்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்னங்கிறத நாளைக்கு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு நான் இன்னும் ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே பேக் பண்ணல. இனிமேல் தான் நான் போய் பேக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. பல குழப்பங்களுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். எது எங்கெங்கே போட்டு போகணும் சத்தியமாக தெரில, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேண்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் கோயிலுக்கெலாம் போகும்போது சாதாரணமாக வேஷ்டி கட்டிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். பார்ப்போம். இதோ ஒரு வேஷ்டி எடுத்து வச்சுருக்கேன். என்னங்கிறத பார்த்துட்டு எடுத்து வைப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா என் உடன்ஸ் வாங்கி கொடுத்த பேக் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் தான் என்னோடய ட்ரைபாடு, ஃபோன், என் ஃபேஸ் வாஷு, பேக் எல்லாமே இதில் தான் வச்சுக்க போகிறேன். சாரி, பேக்குன்ட்டேன், ஃபேஸ் வாஷு, சோப்பு எல்லாமே இதில் தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஃபைனலாக எல்லாமே பேக் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் பொதுவாக இங்கே ஊருக்கு போகிறோம், எங்கேயா போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மா என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா நம்ம எல்லாமே ஒரே பேக்லேயே எடுத்து வைக்கணும்னு நினைப்பாங்க. நானும் சொல்லுவேன், முடியாதுமா, ரெண்டு பேக்கில் எடுத்து வைமா அப்படிமா. முடியாது. இப்போ எங்கள் அம்மா அதை தான் பண்ணாங்க, ஒரே பேக்கில் எடுத்து வைக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சாங்க. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எடுத்து வச்சிரும். ஆனால் அம்மா அக்காலாம் இந்த ட்ரெஸ் வேணாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்து வைக்க பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ தான் எடுத்து வச்சு முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 7 மணிக்கு எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். 8:30க்கு இப்போ தான் முடிச்சிருக்கோம். ஃபைனலாக எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் தான் போக போகிறோம். இதுதான் நான் போகிற 3rd ஸ்டேட். ஃபஸ்ட்டு கேரளா போயிருக்கேன், அடுத்து திருப்பதி. இது நான் போகிற 3rd ஸ்டேட்டு. எல்லாமே நிறைய பிளான் பண்ணோம், இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. ஆனால் அவங்க அங்கங்கே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மைசூரில் நிறையா சுற்றி பார்க்குற பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போகிறோம், மர்சல் பண்ணுறோம். எப்படி மர்சல் பண்ணுறோம். பார்த்தீங்களா காலையில் நேச்சர் எப்படி இருக்குன்னு. சமய போல் வந்துருக்கு வீட்டுக்கிட்ட. வீட்டில் எல்லா பூவே பறிக்க சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா சமயம் மலர்ந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது. 2 very boring minutes later. ஃபைனலாக நம்ம கிளம்பி இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ட்ராவல் பண்ணிட்டு. பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம். காலையில் பசியே இல்லை, நான் சாப்பிட வந்திருக்கோம். பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். Meanwhile, எங்கள் அம்மா பார்த்தீங்கல்ல, ஹவு கியூட் சீஃப், செம்ம அழகாக இருக்கும்மா. ஃபைனலாக நான் ஆர்டர் பண்ணுறேன், வந்துருச்சு. செம்ம ஆயிலாக இருக்கும். எங்கேயாவது போகிற வழியில் வயிறு கலக்கச்சுன்னா கஷ்டம். ஃபைனலாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பூரியில் செம உப்பு, கேவலமாக இருந்துச்சு பூரி. அதுவும் இல்லாமல் என்னென்னா போகிற வழியில் எனக்கு வயிறு கலைச்சா அண்ணன் காட்டோரமாக நிறுத்திடுவார், போயிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாரத் சிமெண்ட் கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக பார்த்தீங்க வீட்டில் எல்லாத்துக்குமே செம சளியாக இருக்குது. அதனால் அதான் ஸ்டெப்சில்ஸ் வாங்கிட்டு வந்து 28 ரூபா ஸ்டெப்சில்ஸ். இங்கே கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் தாண்டி போயிட்டுருக்கோம். அங்கே தான் இருக்கும். சக்க டிராஃபிக் இங்கே நான் நிற்கிற இடத்துல செம டிராஃபிக் பார்த்தீங்களா. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பண்ணாரி கோவில் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கூட்ட வழினா கண்டிப்பாக போவோம். போனால் அங்கேயும் ஷூட் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே முடிஞ்சால் ஷூட் பண்ணுறேன், இல்லைன்னா பார்ப்போம். ஃபைனலாக பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போய் வந்துட்டோம். நான் உள்ளே இனிமேல் தான் போக போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உள்ளே கூட்டமாக இல்லைன்னா நான் ஷூட் பண்ணுறேன். விடுவாங்களா என்னன்னு தெரியல, முடிஞ்சால் நான் ஷூட் பண்ணுறேன். பண்ணாரி அம்மன் டெம்பிள் இங்கேருந்து தெரியுது. ஆனால் செம கூட்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்ப்போம்.
பார்த்தீங்கல்ல செம கூட்டமாக இருக்குது, கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. இன்னும் அமாவாசை வேறு, செம கூட்டமாக இருக்குது. ஓம் போய் உப்பு வாங்கிட்டேன், அம்மா பார்த்தீங்களா உப்பு வாங்கிட்டேன். ஓம் பண்ணாரி டெம்பிள் அவுட் சைடு செமையாக இருக்கும். வியூ பார்த்தீங்களா செமையாக இருக்குங்க. ஃபைனலாக பண்ணாரி கோயில் பார்த்துட்டு வந்துட்டோம். என்னை முன்னாடி போகிற வரைக்கும் ஷூட் பண்ண விட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் எதுவும் அலௌட் இல்லைன்ட்டாங்க, அதனால தான் நான் ஷூட் பண்ண முடியல. போகிற வழியில் மைசூர் போகிற வழியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த பண்ணாரி டெம்பிளை பார்த்து போங்க, செமையாக இருக்குது, மறக்காமல் பார்த்து போங்க.